வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி எங்கள் பாப்பா வீட்டுக்கு போகிறேன். நான் அங்கே போய் காளான் மஞ்சூரியன் தான் எங்கள் பேர பிள்ளைங்க கேட்டிருக்காங்க. ஏதாவது புதுசாக வித்தியாசமாக செஞ்சு கொடுங்கவா அப்படின்னு எங்கள் பேர பிள்ளைங்க கேட்டாங்க. அதுக்காக காளான் வாங்கியிருக்கேன். இப்போ மஞ்சூரியன் தான் செய்ய போகிறேன். நான் செஞ்சு எங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோம். வாங்க, இப்போ எங்கள் பாப்பா வீட்டில் தான் செய்ய போகிறேன். செஞ்சுருவோம். என்னோடய இன்னொரு செல்லில் வீடியோ எடுக்க முடியல, சுவிட்ச் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் எங்கள் பாப்பாவோட செல்லில் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டு வரேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். காளான் வாங்கி நல்லா கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோட முட்டைக்கோஸும் சேர்க்குறோம். நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், மைதா மாவு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், இதெல்லாத்தையும் நம்ம இந்த 3 மாவும் ஒன்றா சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சுவைக்கு உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுக்கிடுவோம். பெசரி விட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது, அப்படியே பெசரிவிட்டு கையில் கொஞ்சமாக தெளிச்சுக்கிறணும். இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கிறணும். நல்லா குட்டி குட்டி பீஸாக உருட்டி இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம போடுவோம். எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், சூப்பராக வேகுதா, போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வதக்கி விட்டுக்கிடுவோம். அதுலேயும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழத்தையும் நம்ம இந்த வெங்காயம் வதங்குறதோடையே சேர்த்துக்கிடுவோம். சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் தேங்காய் பால் இருந்தால் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். நான் என்கிட்ட இருக்குது, அதனால் அரைச்சி ஊற்றிக்கிறேன். அது தேங்காய் பால் போடுறதும் போடாததும் உங்கள் விருப்பம். காரத்துக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டாச்சு. அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்க மஞ்சூரியனை எடுத்து சரசரன்னு உள்ளே இறக்கி விட்டுற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா போட்டு கிண்டியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி வச்சுக்கலாம். சாதத்தில் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே பச்சை கொத்தமல்லி தூவி விட்டுக்கிட்டோம். நல்லா வாசமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு மேலே பச்சை கொத்தமல்லியை போட்டாச்சு. சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, எல்லாருமே வாங்க, சப்ஸ்கிரைபர்கள், புதிய சப்ஸ்கிரைபர்கள், உறவுகள் எல்லோரும் வாங்க. இப்போ காளான் மஞ்சூரியன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி என்னோடய பேர பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீங்களும் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.